வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. தமிழால் இணைவோம், தெரிந்ததை பகிர்வோம். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு கண்டிப்பா பிசினஸ் கார்டு தேவைப்படும். என்ன பண்ணுவீங்க? பிரிண்டிங் ஷாப்க்கு போயிட்டு அவங்ககிட்ட பிசினஸ் கார்டு வேணும்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்ககிட்ட டீடைல்ஸ்லாம் கேட்டுட்டு நார்மலான ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் ஒரு 2 லைனை மட்டும் வச்சுட்டு உங்ககிட்ட வாங்கின டீடைல்ஸை அதில் ஃப்ளோ பண்ணிட்டு சிம்பிளாக பிரிண்ட் போட்டு கொடுத்துருவான். அந்த டிசைனிங் சார்ஜ் ஒரு 50-100 வாங்குவான். இது யூஷுவல். பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களோட பிஸ்னஸ் கார்டை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில், உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு தான் டிசைன் பண்ணணும்னு கிடையாது. கூகுளில் ஜஸ்ட் பிஸ்னஸ் கார்டு டிசைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும். இதில் ஏதாவது ஒன்று சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதில் கலர்ஸ் மாற்றி அப்புறம் டிசைனே கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ராக்டிவான பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, இதனால உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ தட் உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக க்ரோ ஆகும். சரிங்க, நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு எடுத்திருக்கேன் கூகுள்லேருந்து. அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்து இந்த இடத்துல இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இதில் வந்து வித்து 3.5, ஹைட்டு வந்து 2 இன்ச்சு, ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கோங்க. கலர் மோட் வந்து நீங்கள் பிரிண்ட் போடுறதா இருந்தால் CMYK வச்சுக்கோங்க. இல்லைனா வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ண போகிறோம், இல்லை வாட்ஸ்அப்பில் தான் ஜஸ்ட் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா RGBயில் வச்சு கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் CMYKல வச்சு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் தான் இப்போ நம்ம பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரூலர் இருக்கணும். மேலே இங்கே ரூலர், இங்கே சைடில் ஒரு ரூலர். இந்த ரூலர் தான் மெயின். இந்த ரூலர் அப்படி இல்லைனா, இப்படி தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு Ctrl+R போடுங்க, ரூலர் வந்துடும். இப்போ இதை வந்து 4 சைட்லேயுமே செட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி 4 சைட்லேயும் செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, சென்டரில் இந்த மாதிரி லைன் செட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு, இங்கே வித்து இருக்குது பாருங்கள், வித்து 8.89 இருக்குது. இதில் டிவைடட் பை 2ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. பாதி கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து வெர்டிக்கலாக ஒரு பாக்ஸ் போடுங்க. இதை வந்து ஹைட்டில் டிவைடட் பை 2ன்னு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ரூலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சுருங்க. இதே பாக்ஸை டெலீட் பண்ணி இப்போ நம்ம இந்த கார்டை வந்து 4 பாக்ஸாக பிரித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து கார்னரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த டிசைன் தான் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். இந்த லேயர் இருக்குது பாருங்களேன், இதை வந்து இங்கே லாக் சிம்பிள் இருக்குல்ல, இந்த லாக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டு இது ரெண்டுமே லாக் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பென் டூல் எடுத்துக்கோங்க, P ஷார்ட்கட் கீ. கிராஃபிக் டிசைனுக்கு பென் டூல் தான் மஸ்ட்டு. பென் டூல் பற்றி உங்களுக்கு தெரியலனா, நான் ஆல்ரெடி பென் டூல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரூலரை வந்து இதுக்கு நேராக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரூலருக்கு மேலே கொஞ்சம் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் வந்துடும். இப்போ இதே பென் டூலை இந்த லைனில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ இங்கே ஒரு கிளிக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு கிளிக்கு, இந்த கர்வ்ஸை வந்து வர வைக்கிறதுக்கு. ஸோ A2ல எடுத்துகிட்டு இந்த டாட்டில் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இந்த டாட்டில் கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே அதிகமாகவே ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, இந்த லைன் வரைக்கும் நான் வச்சுட்டேன். இப்போ நமக்கு அழகான ஒரு கர்வ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு Ctrl+Enter கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட் டூல், ஷார்ட்கட் கீ வந்து G. இதில் வந்து நம்ம என்ன கலர் இங்கே ஃபில் பண்ண போகிறோமோ, நான் வந்து டார்க் ரெட் ஃபில் பண்ணுறேன். ஸோ இங்கே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+D கொடுத்துருங்க, டி செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, Ctrl+J. இதை கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இதில் ஸ்வாட்சஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டேன், என்னென்ன கலர் நம்ம யூஸ் பண்ணணும்னு. இப்போது இந்த கலருக்கு வந்து இந்த கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா Alt பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் இதில் அப்ளை ஆகிடும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு டைம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், கொஞ்சம் கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்கு இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு அகைன் பென் டூல் எடுத்துக்கோங்க. இதில் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இந்த கர்வுக்கு மேலே இருக்க இந்த கர்வுக்கு மேட்சிங்காக லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் இதே மாதிரி கர்வ் வச்சுட்டு அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி
கொஞ்சம் இங்கிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை சுற்றி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போ செகண்டாக பண்ணோம்ல அதில் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே உள்ளதை டெலீட் பண்ணிடுங்க. பிகாஸ் இதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு தேவையான அந்த கர்வ் கிடச்சிருச்சு. ஸோ இதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு லேயரில் இருக்குது, இது ஒரு லேயரில் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்த டார்க்கான டிசைன்ஸ் போட போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான் பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ட்ராக் பண்ணிவிட்டு அதையும் ஜாயின் பண்ணி விட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இதில் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கீழே இருக்க அந்த டிசைன் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மேலே இந்த 2 டிசைன் மட்டும் வரணும். அதுக்கு நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையே டூப்ளிகேட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். ஸோ இது 2 மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். கண்ட்ரோல் டி போடுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துல கட் பண்ணதில் இங்கே ஒரு பேட்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா தெரியுது. ஸோ பென் டூலை வச்சுட்டு இந்த பேட்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த லேயரில் வச்சுட்டு டெலீட் கொடுங்க. அவ்வளோதான், போயிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. டி கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் சைட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் சைட் டிசைனுக்கு இதையே அப்படியே அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னா திருப்பி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதே சைஸில் வெர்டிக்கலாக ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வச்சுட்டு இதில் வந்து வித்தில் வந்து பை 2 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ரூலர் இங்கே சென்டராக வச்சுருங்க. நம்ம இதே டிசைனை அப்படியே வந்து வெர்டிக்கலில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இதில் போட்டுருங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. டி கொடுத்துட்டு இதை ரொட்டேட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஷ்ரிங்க் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெட் பேட்சை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி மார்க்கெட் டூலில் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் டி போடுங்க. டி போட்டு அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ கண்டென்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் தனியாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐகான்ஸ்லாம் வந்து நீங்கள் பிஎன்ஜியை எடுத்து கலர் கூட மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இல்லுஸ்ட்ரேட்டரை டவுன்லோட் பண்ணி அதை பிஎன்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணி கூட கலர் மாற்றி இங்கே கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கர்வ் மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஜஸ்ட் லைன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இங்கே ஈஸியாகவே டிசைன் பண்ணலாம். நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டாகிராமில் இருக்க அடோப் தமிழா பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.